ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் தே ஃபார்ம். ஜாப்னஸ்ல தேக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ப்ஸோட டைப்ஸ், அதாவது வேர்ப்ஸோட 3 குரூப்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் பண்ணிக்கோங்க. தே ஃபார்ம். ஸோ தே ஃபார்ம் ஜாப்னஸ்ல ரெண்டு வேர்ப்ஸ் அடுத்தடுத்து கனெக்ட் பண்றதுக்கோ, இல்ல ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸ் அடுத்தடுத்து கனெக்ட் பண்றதுக்கோ, இல்ல ரெண்டு நவுன்ஸ் அடுத்தடுத்து கனெக்ட் பண்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே வேர்போட தே ஃபார்ம் பின்னாடி புதுசாய் ஆட் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட்டை மேக் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சம்திங் ஃபார் மீ. இந்த ஆக்ஷனை எனக்கு பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஈட். ஸோ ப்ளீஸ் டீச் மீ. ஸோ ப்ளீஸ் டூ திஸ். இந்த மாதிரி ப்ளீஸ் டூ சம்திங் அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இந்த தே ஃபார்ம் புதுசாய் ஆட் பண்ணுவோம். அதுவே ஜாப்பனீஸ்ல ரெண்டு டென்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பாஸ்ட் அண்ட் நான் பாஸ்ட். ஸோ பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம், நான் பாஸ்ட் ப்ரெசண்டா நடக்கிறது, அண்ட் ஃபியூச்சர்ல நடக்க போறத மீன் பண்ணோம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் நம்ம படிக்கல. அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் இந்த தே ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். ஒரு வேர்பை தே ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு இமஸ் அப்படின்றத ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும். கான்ஜுகேஷன் ரூல் ஃபார் வேர்ப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ப்ஸோட கான்ஜுகேஷன் ரூல் பார்க்க போறோம். எப்பயுமே வேர்ப்ஸை இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னாலே மஸ்ட் ஃபார்ம்ல இருந்து கன்வெர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த தே ஃபார்மோட ரூல் தா ஃபார்மோட ரூல் மாதிரியே தான். அங்க தா யூஸ் பண்ணுவீங்க, இந்த இடத்துல அந்த தாக்கு பதிலா தே யூஸ் பண்ணுவீங்க. குரூப் 1 வேர்ப்ஸ் மஸ் ரிமூவ் பண்ணிட்டு இ ரீ சி அப்படின்ற லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அதை இத்தே அப்படின்னு கன்வெர்ட் பண்ணும். மீ பி நீ வந்துச்சுன்னா இந்தேன்னு கன்வெர்ட் பண்ணும். கி அப்படின்னா இத்தே, கி அப்படின்னா இதே, ஷி அப்படின்னா ஷித்தேன்னு கன்வெர்ட் பண்ணணும். குரூப் 2 வேர்ப்ஸ் வேர்ப்ல மஸ் ரிமூவ் பண்ணிட்டு தே ஆட் பண்ணணும். குரூப் 3 வேர்ப்ஸ் ஷிமஸ்ன்றது ஷித்தேன்னு கன்வெர்ட் ஆகும், கிமஸ்ன்றது கித்தேன்னு கன்வெர்ட் ஆகும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இக்கிமஸ். இக்கிமஸ் கீ சவுண்ட் இருக்கு, அதாவது இ சவுண்ட் இருக்கு, கீன்ற லெட்டர் ஃபர்ஸ்ட் குரூப். ஃபர்ஸ்ட் குரூப்ல கீயோட ரூல் என்ன? கீ ரிமூவ் பண்ணிட்டு இத்தே ஆட் பண்ணணும். பட் இந்த எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா இக்கிமஸ்ன்றது எப்பவும் இத்தே அப்படின்னு தான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும். குரூப் 1 verb ரீ வந்துச்சுன்னா என்னன்னு கன்வெர்ட் பண்ணணும்? இத்தேன்னு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ சுவரிமஸ் சுவத்தே. மீ பி நீ வந்துச்சுன்னா இந்தேன்னு கன்வெர்ட் பண்ணும். அப்போ அசோபிமஸ் அசொந்தே. குரூப் 2 verbs மஸ் ரிமூவ் பண்ணிட்டு தே ஆட் பண்ணணும். தபேமஸ் தபேத்தே. ஷிஞ்சிமஸ் ஷிஞ்சித்தே. குரூப் 3 verbs ஷிமஸ்ன்றது ஷித்தேன்னு கன்வெர்ட் ஆகும், கிமஸ்ன்றது கித்தேன்னு கன்வெர்ட் ஆகும். பென்கியோ ஷிமஸ் பென்கியோ ஷித்தே. மொத்தே கிமஸ் மொத்தே கித்தே. Conjugation rule for adjectives. So e ending adjective, na ending adjective. So ரெண்டுக்குமே rules இருக்கு. e ending adjectiveல e remove பண்ணிட்டு குத்தே ஆட் பண்ணும். எக்ஸாம்பிள் யசோய் யசுகுத்தே. So na ending adjective இருந்துச்சுன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டு தே ஆட் பண்ணணும். கிரைன கிரை தே. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரே கொனோ கபான்வா கிரை தே யசோய்தஸ். கொனோ கபான்வா யசுகுத்தே கிரைதஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எண்டிங் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி பின்னாடி இ எண்டிங் யூஸ் பண்ணலாம். அதுவே இன்டர்சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் இ எண்டிங் யூஸ் பண்ணி பின்னாடி நான் எண்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களோட விஷ் தான். பட் ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸை அடுத்தடுத்து கனெக்ட் பண்றதுக்கு இந்த தே ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். கன்ஜுகேஷன் ரூல் ஃபார் நவுன்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வேற வேற சப்ஜெக்டை பத்தி பேசுது. பட் அண்ட்ன்ற மீனிங்ல நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த தே ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். வதாஷிவா ஷுஃபுதஸ். ஐம் அ ஹவுஸ் ஒய்ஃப். தொமுதாச்சிவா இஷாதஸ். என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர். பட் இது ரெண்டையுமே அண்ட் அப்படின்ற ஒரு வேர்ட்ல நான் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வதாஷிவா ஷுஃபுதே தொமுதாச்சிவா இஷாதஸ் அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஷுஃபு ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு நவுன். ஸோ அதனால டைரக்டா நான் பின்னாடி தே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நவுன்ஸோட ரூல் என்ன அப்படின்னா பின்னாடி தே ஆட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிதா கோசைமாஸ்.